நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது என்று எல்லோரும் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது என்று சொல்வார்கள். அதுதான் இறைவன் என்பார்கள். சரி, அது மட்டும்தான் நமக்கு அப்பாற்பட்ட சக்தி இருக்கிறதா? இந்த பூமிக்கு என்ன சக்தி? இந்த பூமி பிளந்து போகிறதே, பூகம்பம், அது சக்தி உனக்கு தெரியாதா? எரிமலை பூமியை பிளந்து அங்கிருந்து நெருப்பை வானத்தில் கக்குகிறதே, அந்த எரிமலை, அதனுடைய சக்தி உனக்கு தெரியாதா? கடலிலே என்ன சக்தி இருக்கிறது? சுனாமி வந்தபோது அதனுடைய சக்தி உனக்கு தெரியவில்லையா? எத்தனை பேர் மாண்டு போனார்கள், எத்தனை வீடு விலங்குகள் எல்லாம் தண்ணீரோடு போய்விட்டதே, கடலில் கலந்து விட்டதே. அந்த நீர் சக்தி உனக்கு தெரியவில்லையா? காற்றின் சக்தி உனக்கு தெரியாதா? புயல் அடிக்கிறதே, சூறாவளி புயல் அடிக்கிறதே, அது உனக்கு தெரியாதா? காந்த சக்தி என்று சொல்கிறோமே, நம்மிடம் அந்த காந்த சக்தி இருக்கிறது, அது உனக்கு தெரியாதா? அது இல்லை என்றால் இன்று நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய எந்த மொபைலுமே கிடையாது. மின்சக்தி உனக்கு தெரியாதா? ஒரு நிமிடம் மின்சாரம் இல்லை என்றால் வேர்த்து விடுகிறது, உனக்கு எரிச்சல் வருகிறது. அந்த மின்சக்தியை உனக்கு தெரியவில்லையா? மின்காந்த சக்தி, உலகத்திலே அதிகமான சக்தியை பயன்படுத்தக்கூடியது அந்த சாதனங்கள் தான். மின்னணு சக்தி, இவையெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியவில்லையா? நீ படிக்கவில்லையா? விஞ்ஞானம் படிக்கவில்லையா? உலகத்திலே நமக்கு அப்பாற்பட்ட சக்தி இறைவன் ஒன்று இருக்கிறது என்று சொல்கிறாயே, உன்னை சுற்றி அத்தனை சக்தியும் இருக்கிறது. அதை நீ தெரிந்து கொள்வதற்கு ஞானம் வேண்டும், அறிவு வேண்டும், பகுத்தறிவு வேண்டும், படிக்க வேண்டும், கல்வி வேண்டும். வெறும் கண்ணும் காதும் வாயும் இருந்தால் மட்டும் போதாது. அந்த மூளையிலே இருக்கிறது அல்லவா அந்த செல், அந்த செல்லை உபயோகப்படுத்தினால் உனக்கு எல்லாமே விளங்கும். அந்த மூளையில் இருக்கக்கூடிய சக்தியை நாம் 5 புலன்களால் அறியக்கூடியது தான் இந்த மூளை. அந்த மூளையிலே தான் எல்லாமே பதிந்து இருக்கிறது. அதை கொஞ்சம் அமர்ந்து அமைதியாக உன் ஞானக்கண்ணை திறந்து பார்த்தால் எல்லாமே உனக்கு புரியும். நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இல்லை, பல இருக்கிறது. இதை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த வாய்ப்பு எனக்கு கல்வி தந்தது, அதனால் உங்களுக்கு என்னால் சொல்ல முடிகிறது. தெரிந்து கொண்டால் தெரிந்து கொள்ளுங்கள், இல்லை எனக்கு இது தேவையில்லை என்றால் உங்கள் விருப்பம்.